Hi friends, welcome to my channel Krisa's Kitchen Recipe. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த வெயிலுக்கு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சம்மர் ட்ரிங்க்ஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். மதியம் வெயில் டைம்ல இத குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கும்போது இதில் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் லேஸாக பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. பால் பொங்கும்போது கலெக்ட் ஆகிற ஆடை எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பால் பொங்குனதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் 3 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை 1 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்திருக்க ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். பால் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இதில் ஜவ்வரிசி சேர்த்த உடனே அப்பப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டே இருக்கணும், இல்லைனா சீக்கிரம் அடி பிடிச்சிடும். நம்ம சேர்த்துருந்த ஜவ்வரிசி நல்லா வேகிறதுக்குள்ளேயும் நம்ம நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 8லேருந்து 10 போல் பாதாம் சேர்த்துக்கோங்க. கூடவே 4லேருந்து 5 முந்திரி பருப்பு, வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம், இந்த அளவுக்கு லேசாக கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம இதை ஊற வச்சுருந்தோம் அப்படிங்கிறதால சீக்கிரமாகவே வெந்துடும். கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மாவு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி வெந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் நம்ம அரைச்சிருந்த நட்ஸ் பவுடரை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் நட்ஸ் பவுடர் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் பாதாம் முந்திரிக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸு வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்களோட விருப்பத்திற்கேற்ப நீங்கள் கூட குறைச்சிக்க சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் போல் வச்சு எடுத்துக்கலாம். சரியாக 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் இருந்து இதை வெளியில் எடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை அப்படியே குடிக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண ஆப்பிள், திராட்சை, கூடவே 1/4 கப் அளவு மாதுளம்பழம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண முந்திரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பம்கின் சீட் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு திராட்சை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சம்மர் ட்ரிங்க்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் சொல்லியிருக்கபடியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.